வணக்கம் அன்பர்களே. இது மாதா தொலைக்காட்சி வழிநடத்தும் சிறப்பு நிகழ்ச்சி உம் வாக்கு என் பாதைக்கு விளக்கு என்ற தலைப்பை மையமாக கொண்ட இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றோம். இறைவார்த்தையை முழுமையாக உள்வாங்கி விவிலிய மாந்தர்களை மிக அழகாக அவர்கள் முதல் முறையாக நான் அது சற்று ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவருடைய பார்வை. இயேசுவின் கரங்களில் இருக்கின்ற ஆடாக நான் இருக்க ஆசைப்பட்டேன். ஆனால் எனது நண்பர் ஒருவர் சொன்னார், அந்த ஆடாக நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது சொல்படி கேட்காத ஒரு ஆடு. அந்த ஆடாக நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை பின்பற்றுகின்ற ஆடுகளில் ஒருத்தியாக இருந்தால் அது போதும். ஏனென்றால் அவைகளெல்லாம் சொல்படி கேட்கின்ற ஆடுகள், இது சொன்னபடி கேட்காத ஆடு. எனவே அந்த ஆடாக நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொன்னார்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னன்னா, இப்படி ஒரு சிந்தனையா? வித்தியாசமாக இருக்கிறது, மிக அழகாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட அருமையான விவிலியத்தின் வார்த்தைகளை தனது வாழ்க்கையாக பார்க்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு சிந்தனையாளர். இவர்கள்தான் நமது இளைஞர்களை இந்த விவிலியத்தை நீங்கள் எடுத்து படிப்பதற்கு சரியான அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். நாங்கள் எல்லாம் சொன்னால் ஏதோ ஃபாதர் ஒரு பிரசங்கம் வைக்கிறார், இவருக்கு ஒரு வேலை இல்லை, இவர் எப்பவும் சொல்றதுதானே, அங்க பூசையில வச்சு சாவடிக்கிறதெல்லாம் இங்கேயும் சாவடிக்கிறாரு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அதனால இவர்கள்தான் இவர்களுக்கு இந்த விவிலியத்தை எதற்காக படிக்க வேண்டும், அதில் என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது இந்த விவிலியத்தில், மறையை கடந்து என்ன இருக்கிறது, மனிதத்திற்கு என்ன இருக்கிறது, இந்த சமூகத்திற்கு என்ன இருக்கிறது, இந்த மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை இவர்கள்தான் சரியாக சொல்ல முடியும் என்ற முனைப்போடு இதனை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது பாசத்திற்குரிய தந்தை ஜெனித் சேகரிடத்தில் நான் சொன்னேன். அவரும் அதற்கு ஆம் என்று சொன்னார். தமிழ் மொழியை காதலித்து இந்த மொழியின் வழியாக மிக சிறப்பான கருத்துக்களை உலகமெங்கு மக்களுக்கு விதைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது பாசத்திற்குரிய சகோதரி முனைவர் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாதா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்தனை இறை அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். ஏன் படிக்க வேண்டும் என்கின்ற தலைப்பிலே சில நிமிடங்கள் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸா இருங்க. எனக்கு எப்பவுமே என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை நான் எப்பவுமே கொடுப்பேன். என்னுடைய வாக்குமூலம். அது யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். என்ன பிரச்சனைனா, சொல் வரும், அந்த வினாடியில கவனம் சிதறும். அந்த சொல் போயிடுமா, திரும்பி ஒரு சுத்திட்டு வர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். எப்பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வினாடியில் வரக்கூடிய சொல்லை கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப ஃபாதர் இங்க நின்னு பேசுறார், என்ன வார்த்தைகள் எல்லாம் பேசினார் என்று நான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னால் அப்படியே திருப்பி சொல்லிவிட முடியும். ஏனென்றால் கவனம், என் கவனம் முழுக்க அங்கேதான் இருந்தது. இந்த அரங்கத்தில் என் கவனம் சுற்றி இருக்கிறது. இதை கேட்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி நேயர்களின் மீதும் என்னுடைய கவனம் சென்று கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகின்ற சொல் இறை அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்லாக இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் ஏன் விவிலியத்தை படிக்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் பேச இருக்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும், நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவள் இல்லை, நான் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவள். ஆனால் விவிலியத்தை படிப்பதில் எனக்கு பேரார்வம் உண்டு. நான் அதை வாசிக்கிறேன். அந்த வாசிப்பில் நான் தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்ட
செய்திகளை எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது என்னை கேட்பவர்கள் அதனால் பயனுற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அதை நான் சொல்லுகிறேன். என் நோக்கம் எந்த மதத்தை பரப்புவதும் இல்லை. எந்த நோக்கத்திற்காக ஒரு நூல் வந்ததோ அந்த நோக்கத்தை அந்த மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என் அறிவிற்கு எட்டிய அளவில் நான் முயற்சி செய்கிறேன். நாம் எல்லோரும் மகிழக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கத்திற்கு என்று நூல் உண்டு. சில மார்க்கங்களுக்கு, சில மதங்களுக்கு, சில சமயங்களுக்கு அந்த சமயத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் எதை நம்புகிறார்களோ, அவர்கள் எதை சத்திய வாக்காக ஏற்றுக்கொள்கிறார்களோ அது ஏற்கனவே அவர்கள் நம்பக்கூடிய இறைவனுடைய பேரருளால் புத்தகமாக அவர்கள் கையில் வந்து சேர்ந்திருக்கிறார். நீங்க வேற யாரையுமே கேட்காமல் ஒரு புத்தகத்தை வாசித்தல், நான் இத குற்றச்சாட்டாக சொல்லல. நம்மில் பல பேர் எந்த நோக்கத்திற்காக ஒரு எழுத்து எழுதப்பட்டதோ அந்த நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்காக அதை வாசிப்பதே கிடையாது. ஏன் படிக்க வேண்டும் என்று மட்டும் நான் சொல்லுகிறேன். நான் ஏன் படிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இப்போ ஒரு 7-8 நாட்களுக்கு முன்னால் எனக்கு இந்த நூலை ஃபாதர் கொடுத்தார். என் கையில காலேஜ்க்கு வந்து கொடுத்தார். அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்க ஏற்கனவே படித்த மொழிபெயர்ப்பு அல்ல இது, இது திருத்திய பதிப்பு, இது ஒரு பொது மொழிபெயர்ப்பு என்று சொன்னார். நான் இதை பிரித்து படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப டென்ஸா இருந்தது. உண்மையா சொல்ற ஃபாதர், ரொம்ப அடர்த்தியாக இருந்தது. என்னால் அப்படியே வாசித்துக் கொண்டே போக முடியவில்லை. 2-3 பக்கங்களுக்கு மேல் என்னால் வாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் அதில் அவ்வளவு செய்திகள் இருக்கின்ற பொழுது அதை செரித்து விட்டுதான் அடுத்த பக்கத்திற்கு போக முடியும். அதை தெரிந்து கொள்ளாமல், அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளாமல் அடுத்த பக்கத்திற்கு போக முடியாது. ஸ்லோ ப்ராசஸா இருக்கு. ஏன்னா ரொம்ப அடர்த்தியா இருக்கு. நான் ஃபாதர் கிட்ட சொன்னேன், நான் ஒரு சங்கல்பம் வைத்திருக்கிறேன். இந்த முழுமையான விவிலியத்தை எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முழுமையாக வாசித்து முடிப்பேன். நீங்க ஏன் கை தட்டுறீங்க தெரியுமா? அது பெரிய சாதனை. ஆனா பைபிள் வாசிக்கிறது நம்ம கடமை தானே. அது என்ன பெரிய பெரிய சாதனை என்ன இருக்குன்னா, வாசிக்கிறது. அது வாசிக்கிறோம் அப்படின்னாலே கை தட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா வாசிக்கிறது. நமக்காக ஃபாதர் வாசிப்பார். எப்போ? அதை நம்ம முழுசா கேட்கறது இல்ல. இவ்வளோ நேரமா ஒரு வசனத்தை எடுத்து சொல்லணுமா? ஷார்ட்டா ஏதாவது வசனம் இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லி பூசை டக்குன்னு முடிக்க வேண்டாமா? பிரியாணி பண்ண வேண்டாமா? வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவோ வேலை இருக்கும். லைஃப் இஸ் சஃபிஷியன்ட் டு செலிப்ரேட். வாழ்க்கையே கொண்டாடுவதற்கு போதுமானது. அதற்கு என்று ஒரு நாளை பார்க்காதீர்கள். சண்டே தான் பைபிளை படிக்க வேண்டும் என்று கிடையாது. அதற்கு என்று ஒரு நாள் கிடையாது. அன்றாடம் வாசிக்கலாம், எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ வாசிக்கலாம். ஏனென்றால் வாழ்க்கையை போல் நாம் கொண்டாடுவதற்கு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக பெரிய பொக்கிஷம் விவிலியம். இந்த விவிலியத்தை ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் 2 காரணத்துக்காக நான் சொல்றேன். ஒன்னு ஃபெய்த், இன்னொன்னு ட்ரூத். ஒன்று நம்பிக்கை, ஒன்று சத்தியம். இந்த 2 இருக்கு இல்லையா? இதில் எங்கே நாம் ஜெயிக்கிறோம் என்றால், மதம் சார்ந்த நினைவு கொண்டவர்கள் எங்கே ஜெயிக்கிறார்கள் என்றால், நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதில் உண்மை இருக்கிறது என்பதுதான். அந்த உண்மை என்கின்ற சொல்லை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். சரி, உண்மை என்பது எப்பொழுது தெரியும்? எப்பொழுது தெரியும்? நம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தானே தெரியும். வெறும் வாசித்து கடப்பதனால் அல்ல. இதை வாசிப்பதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைய நாளை நான் கழிப்பதற்கு இந்த வாசிப்பு எனக்கு துணை புரிகிறதா? என் அன்றாட வாழ்க்கையில் இது எனக்கு அப்ளிகபிளா இருக்குதா? இல்லைன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தது இல்லையா, அந்த மக்களுக்கானது மட்டுமா? இல்லை, இது இந்த காலம் அல்ல. நீங்கள் எல்லாம் நம்புகிறீர்களே, கிறிஸ்து வருகின்ற வரைக்கும் நாம் எல்லோருக்குமான ஒரு பொதுமறை நூலாக இது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிப்பதற்கு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற கொள்கையிலே பிடிப்பாக இருப்பவள் நான். ஏனென்றால் விசுவாசத்தை கடந்து
இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பேருண்மைகளை, வாழ்க்கையின் ரகசியங்களை நான் வாசிக்கின்ற பொழுது மெய் சிலிர்த்து போகிறேன். இது மதம் பரப்புவதற்கான பேச்சே கிடையாது. நான் ஒன்றை வாசிக்கிறேன் பாருங்க. ஃபெய்த்ங்கிறது வேற, ட்ரூத்ங்கிறது வேறன்னு சொன்னா இப்ப புரிஞ்சுக்கோங்க. கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. சரி, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன். படிப்பு என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. இது கரெக்டா உள்ள போச்சுன்னா இது என்ன பண்ணும்னா உள்ள இருக்க அறிவை வெளியில கொண்டு வரும். அதுக்குதான் படிப்பு. உதாரணத்துக்கு சொல்றேன். வீட்டுல மோட்டர் இருக்கா? ஸ்டக் ஆயிடுமா? ஆகும். அப்பா என்ன பண்ணுவார்? அப்படி அதுக்கு மேல தண்ணி ஊத்தினா பத்தி எரியும். என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் கார்க்க திறந்து சொம்பு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவாரா? ஊத்தி என்ன பண்ணுவார்? ப்ரெஷர் கொடுப்பாரா? ப்ரெஷர் கொடுத்துட்டு மோட்டர் போட்டுருவார். மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஊத்துவார். ப்ரெஷர் கொடுத்து மோட்டர் போடுவார். அப்ப என்ன ஆகும்? குபு குபு குபுன்னு தண்ணி கையில அடிக்கும். அடிக்கும் போது என்ன ஆகும்? அந்த தண்ணி வெளியில கொட்டும். அப்புறம் அப்பா என்ன பண்ணுவார்? டக்குன்னு கார்க்கு எடுத்து, நான் சொல்றேன் பாருங்க, படிக்கிற படிப்பு போடுற சொம்பு மாதிரி எங்கேயோ ஸ்டக் ஆயிட்டோம். சொம்பு தண்ணி போடுறோம். அது முதல்ல போட்ட தண்ணி வெளியில வரும். அந்த தண்ணி என்ன பண்ணும்? உள்ள இருக்கக்கூடிய ஊற்றை வெளியில் கொண்டு. இதுதான் வேதம் செய்யும். நீங்கள் வாசித்தால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை அது வெளியில் கொண்டு வரும். அந்த ஸ்ரத்தையோடு நீங்கள் வாசிக்கிறீர்களா? எனக்கு எங்க தெரியுமா சந்தோஷமா இருக்கு? இந்த வேதங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நான் பகவத்கீதையை பேசுகிறேன். பகவத்கீதையில இருக்கக்கூடிய மாஸ்டர் திங் என்ன தெரியுமா? மெசேஜும் அவர்தான், மெசேஞ்சரும் அவர்தான். கிருஷ்ணன். He is the message and he is the messenger. இயேசு கிறிஸ்து அப்படிதான். He is the message. அவர்தான் அங்கிருந்து நமக்கு மெசேஜ் கொண்டு வந்தவர். இரண்டையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அப்படிங்கறதே முதல்ல நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். வெறும் ஃபெய்த் மட்டும் தான் வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் வைங்க. அந்த ட்ரூத் மேல ஒரு ட்ரஸ்ட் வைங்க. வச்சு ஒரு வார்த்தையை படிச்சு பாருங்களேன். நான் சொன்னேன்னா, மகிழ்ச்சி என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படும். பல நேரங்களில் வெளியில இருந்து உள்ள போறதுக்காகத்தான் துடிச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர உள்ளிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கறதே இல்லை. நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், விவிலியம் என்பது ஒரு தேன்கூடு. அள்ள அள்ள குறையாத பொக்கிஷங்கள். ஒண்ணும் இல்ல, ஐயா இந்த புத்தகத்தை கொடுத்த உடனே நான் வாசிக்க தொடங்கினேன். என்னால் வாசிக்க முடியவில்லைன்னு சொன்னேன். போயிட்டேன். 81வது பக்கம் வரைக்கும் போயிட்டேன். 81வது பக்கத்துல ஒரு இடத்துல அப்படியே நின்னு போச்சுங்க எனக்கு மனசு. ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறையிடம் பேசுகிறது. அந்த பகுதியை நீங்க எடுத்து பார்க்கலாம். யாக்கோபின் இறுதி விண்ணப்பம் 80வது பக்கத்துல தொடங்குது. நான் முழுமையா வாசிக்கிறேன். 83 வரைக்கும், யாக்கோபின் இறப்பு என்கின்றது வரைக்கும் அது போகுது. ஒரு தலைமுறை தன்னுடைய குழந்தைகளை பற்றிய ஒரு தகப்பனுடைய அப்படியே புட்டு புட்டு வைக்கிற வாக்குமூலத்தை அது தருகிறது. யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் ஒரு தந்தை பேசுகிறார். நீங்க பிலீவ் சிஸ்டத்தை விட்டு வெளியில வந்தே இது பேசுங்களேன். அவர் பேசுகிற பேச்சு இருக்கு இல்லையா, அது ஒரு மர்ம நாவலை படிக்கிற மாதிரி இருந்ததுங்க. நான் டக்குன்னு மூடி வச்சுட்டேன். அதை இறப்பு கட்ட கூட போல, நான் இன்னும் போல, படிப்பேன். நீங்க எல்லோரும் குழந்தைகளே, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க இந்த மதத்தை சார்ந்தவர்கள் தானே? தைரியமாக சொல்லுங்கள், நான் முழுமையாக பைபிளை படித்து முடித்து இருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஒருவர் கூட இல்லை என்பது உங்கள் குற்றமே இல்லை குழந்தைகளே. உங்களை வழி நடத்துகின்ற பெரியவர்களுடைய குற்றம். இவர்கள் எல்லாம் முழுமையாக படித்திருக்க வேண்டும். படிப்பது போல், அதை ஊக்குவிப்பது போல், என் ஞானத்தை தருவதற்காக அல்ல எனக்கு கொடுக்கப்படுகின்ற மேடை. நீங்கள் ஞானம் பெறுவதற்கான அந்த தீக்குச்சியை உங்கள் மீது செலுத்துவதுதான்.
நீங்க வாசிச்சு பாருங்க. நான் இப்போ 2-3 விஷயங்கள் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது உண்டு. இந்த துறவிகள் அருட்தந்தைமார்களை, ஞாயிற்றுக்கிழமை பூசை இருக்கா சார், சனிக்கிழமை முழுக்க விரதம் இருங்க சார், விரதம் இருங்க. அடுத்த நாள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய இறை சொல் இந்த சமூகத்தையும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அந்த பக்தர்களினுடைய வந்திருக்கக்கூடிய அந்த இறைநேச செல்வர்களுடைய உள்ளத்திலே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை நீங்கள் 24 மணி நேரத்துக்கு முன்னாலே தொடங்கிருங்க. பெனன்ஸ், ஸ்டே இன் பெனன்ஸ். அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் தான் இந்த மதத்தை பரப்பினார்கள். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல உட்கார்ந்துருக்கேங்க. அந்தோணி அம்மான்னு அந்த பெருக்கி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தாய் என்கிட்ட வந்து சொன்னாங்க ஒரு வார்த்தை. எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் பயிற்சி கிடையாது, ஏனென்றால் நான் இந்த மதத்திலே ஒழுகவில்லை. அந்த அம்மா சொன்னாங்க, கடவுள் சாத்தானை எப்படி படைச்சான் தெரியுமா? கிட்ட வந்து சொல்லுதுங்க அந்த அம்மா. இறை சாட்சியா சொல்றேன். அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். எப்படி படைச்சா தெரியுமா? நவரத்தினங்களால் படைத்தார், பேரழகாக படைத்தார், பேரழகாக ஒரு சாத்தானை படைத்தார். அந்த சாத்தானுக்கு கர்வம் ஏறியது. உன்னை வணங்குகின்றவர்கள் ஏன் என்னை வணங்கக்கூடாது என்று அவன் கேட்ட கேள்விதானம்மா நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு போயிடுச்சு அந்த அம்மா. ஏதோ ஒண்ணு என்ன தாக்கிருச்சு அந்த சொல். கர்வத்துடன் எங்கோ ஒரு இடத்திலே நாம் இடறுகிறோம். பணிவு இல்லை நம் இடத்தில், சப்மிஷன் இல்லை நம்ம கிட்ட. சப்மிஷனோட விவிலியத்தை படிக்கின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஞான ஒளி நம்முடைய ஆன்மாவை வந்து தொடும். நம்ம வாசிக்கணுமே அப்படி. நமக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தானிய குணங்கள், பிசாசு குணங்களை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு கடவுள் பக்கமாக நாம் போவதற்கு நாம் எவ்வளவு போராட. நபிகள் நாயகம் சொல்லுவார், புனித போர் என்பது எது தெரியுமா? எதிரியை வீழ்த்துவதல்ல, உன் இச்சைகளிடம் இருந்து உன்னை நீயே காப்பாற்றிக் கொண்டு அதை ஜெயிப்பது என்று சொல்லுவார். நம் இச்சைகளிடம் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொண்டு நாம் எப்படி ஒரு வேதத்தை வாசிப்பது? நான் மிக நுட்பமாக ஒரு சில சொற்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். ஒன்றை ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, நான் அனுபவிச்சிருக்கேன் அதை, அது உங்கள் காலடிக்கு வரும். நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள், உங்களுக்கு பிரார்த்தனை தெரியும். ஆனால் பிரார்த்தனையினுடைய வார்த்தைகள் வந்து ஒண்ணு நம்புங்க, ஒவ்வொரு சொல்லும் கேட்கப்படுகிறது. கவனம். வேகமா சொல்லி முடிச்சிடுறீங்க, அவ்வளவு வேகம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, எங்களுடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. கம்முன்னு இருப்பாங்களா? சொல்லி முடிச்சிடும் எவ்வளவு சீக்கிரம். ஏன்னா அவ்வளவு மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம்ல, சீக்கிரமா சொல்லிடுறது. நின்னு நிதானிச்சு அந்த பிரார்த்தனையை இன்னைக்கு சொல்லி பாருங்க. அந்த ஜபத்தை நிலம் அசைஞ்சிரும். நீங்கள் இறைவனிடத்தில் சொல்லுகின்ற சொல் நம்புங்க. அப்படி நம்பி தொட்டாள் ஒரு பெண். அந்த விசுவாசம் சொன்னாரா இல்லையா? யார் என்னை தொட்டது? ஆயிரக்கணக்கானவர்கள் தொட்டார்கள் ஆண்டவரே. எப்படி சொன்ன? இல்லை, யாரோ என்னை விசுவாசத்துடன் தொட்டார்கள், என் உடம்பில் இருந்து வல்லமை புறப்பட்டது. டே அப்பா, என்ன சொல் இது? விவிலியம் தானே சொல்கிறது. விசுவாசத்துடன் தொட்டால் இறைவனிடமிருந்து வல்லமையை புறப்பட செய்ய வேண்டும். இது போதுமே. உன் வாக்கு என் பாதையின் விளக்கு. சொல்லிட்டார் ஆண்டவர், சொல்லிட்டார். நீ விசுவாசத்துடன் வா. அண்ணா அழுதாங்களா? குழந்தை இல்லைன்னு அழுதாங்களா? ஏன் அவங்க வேண்டுனாங்க? பிள்ளை இல்லைன்னு வேண்டுனாங்க. குடிச்சிருக்காளோ, வெறி கொண்டு இருக்காளோ, இப்படி அழுவுறா, இப்படி புலம்புறா? எல்லா கேலி கூத்தையும் கடந்துதானே அவள் பிரார்த்தனை செய்தாள். பிரார்த்தனை செஞ்சுட்டு வெளியில வரும்போது சிரிச்சிட்டு வந்தாளா இல்லையா? என்ன சொன்னா? பைபிள் வார்த்தை என்ன? அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் கர்ப்பவதி ஆவேன். விசுவாசம். இந்த விசுவாசத்துடன் நீங்க ஒரு வார்த்தை படிங்க குழந்தைகளை. அது எந்த மதமாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இறை அருள் உங்களை சூழும். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்.
நான் வரும்போது கூட சொல்லி கொண்டு வந்தேன். சிரியா நாட்டுல ஒரு பெரிய போர். கால் வெட்டுருச்சு ஒரு குழந்தைக்கு. அந்த குழந்தை கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கா அந்த விசுவாசம்? விசுவாசம். அந்த குழந்தைக்கு கால் வெட்டுப்பட்டுருச்சு. அந்த ராணுவ நண்பரிடத்துல அந்த குழந்தை சொல்லுது, குண்டு போடுறீங்கல்ல எல்லாரும், இருங்க நான் செத்து போனா உங்க எல்லார பத்தியும் கடவுள்கிட்ட சொல்லுவேன். சொல்லிட்டு செத்துருச்சுங்க அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு இருக்கிற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? விசுவாசத்துடன் ஒன்றை பிடித்துக் கொள்ளுதல், விசுவாசத்துடன் ஞானம் பெறுதல், இது பைபிள் வாசித்தால் வரும். நம்ம ஏழைகளுக்கு உதவணுமா? உதவணுமா? சரி, நீங்க கியூல நிக்கிறீங்க. ஓகே, 20 பேர் நின்னுட்டு இருக்காங்க. 3 மணி நேரமா நிக்கிறீங்க. கவுண்டர் ஓபன் ஆகல. நின்னு 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 பாக்குறீங்க. 3 மணி நேரம் ஆச்சு. அப்போதான் கவுண்டர் திறக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து நிக்கிறார். சரியா? அப்போ ஒரு முதியவர் ஓடி வர்றார். ரொம்ப வயசா, ஐயா என்னால நிக்க முடியாதுயா, எனக்கு நான் போயிட்டுமான்னு நீங்க ஃபர்ஸ்டா நிக்கிறீங்க. உங்ககிட்ட கேட்கிறார், வேதம் படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வீர்கள்? விட்டுருவீங்களா? நீங்க எங்க நிப்பீங்க? இங்கேதான் நீங்கள் தோற்றீர்கள். யாரை கேட்டு 2வது இடத்தை பிடித்தீர்கள்? 2வது இடத்திலும் ஒருவன் 3 மணி நேரமாக காத்திருக்கிறான். அவன் அனுமதி இல்லாமல் அவன் இடத்திற்கு போவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி தந்தது? அவனுக்கு நீங்கள் உங்கள் முதல் இடத்தை விட்டு கொடுத்தீர்கள் என்றால் அவன் 21வது இடத்தை தான் நீங்கள் போய் பெற வேண்டுமே தவிர 2வது இடத்திற்கு போவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்கின்ற தெளிவு விவிலியம் போன்ற நூல்களை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு வரும். அவங்ககிட்ட கேட்டீங்களா பர்மிஷன்? டக்குன்னு பின்னால போயிட்டீங்க. உங்க ஜெனராசிட்டினா நீங்க அனுபவிங்க, நீங்க போங்க, நீங்க போய் நில்லுங்க. அடிப்படையில் சில விஷயங்கள் நமக்கு தெரிவதே கிடையாது. ஏன் தெரியுமா? மேம்போக்காக படிக்கிறோம். ஆழமான ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் நான் சொல்றேன் பாருங்க, மிக நுட்பமான சொற்கள், சொல்லாத ஒலிகள், பார்க்காத சில அசைவுகள் எல்லாம் உங்கள் கண்ணிற்கு தெரியும். அதனால்தான் படித்தவர்களை பார்த்து உடனடியாக நாம் ஃபாதர் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு போய் உட்கார்றோம். அவங்களுக்கு முன்னால எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு போய் உட்கார்றோம். ஏனென்றால் நாம் பார்க்காத பல விஷயங்களை அவர்களால் காண முடியும். ஏனென்றால் அவர்கள் இதை வாசிப்பவர்கள். புத்தகத்தை வாசியுங்கள். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கேள்விகள் வருகின்றதா? அந்த கேள்விகளை பக்கத்திலே நோட் போட்டு வைங்க. நிறைய வாசிக்கின்ற பழக்கம் இருந்தால் அதற்கான பதில் உங்களுக்கு இறைவன் தருவார். அப்படி இல்லை என்றால் பெரியவர்களிடம் கேட்டு அதற்கான பதில் பெறுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, உள்ளவனுக்கு தரப்படும். என்ன அநியாயம், இப்படி சொல்லலாமா? ஏங்க, உள்ளவங்கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கணும், அதானங்க பொது உடைமை. பைபிள் எங்க மாத்தி சொல்லுது? நான் என்ன சொல்றேன், சில ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பைபிள் நீங்க என்ன பண்ணுங்க, நோட் போட்டு வச்சுக்கிட்டு பெரியவங்க கிட்ட கேளுங்க. நான் கேட்டேன், அப்படி எனக்கு அந்த ஆடா மாறணும் சத்தியமா ஆசைப்பா. டீச்சர் இப்படி தொட்டுட்டாங்கன்றதுனால 3 நாள் குளிக்காமலாம் இருந்திருக்கேன் நான். டீச்சர்னா அவ்வளவு பிடிக்கும், டீச்சர்னா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. அதுவும் டீச்சர் மாஸ்டர் ஜீசஸ், அவர் மடியில உட்கார்றதுக்கான ஆடா மாறணும்னா ஒரு ஃபாதர் தான் சொன்னாரு. கிடையாது, அது சொல்ற பேச்சு கேட்காம வழி தவறி போய் ஏற்கனவே கால் உடைஞ்ச ஆடு அது மறுபடியும் வழி தவறிடக்கூடாதுன்னு இயேசு பக்கத்துல வச்சிருக்காரு. அப்போ ஒரு டீச்சரா எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? இதனால்தான் பைபிள் படிக்கிறேன் நான். இயேசுவின் புகழுக்காக நான் படிக்க இல்லை குழந்தைகளே, நான் வாழ்க்கை வாழ்வதற்காக படிக்கிறேன். as a teacher நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள சும்மா விட்டுடு. ஃபெயிலா போகலாம், டிராப் அவுட் ஆகலாங்கிற மாதிரியான குழந்தைகளை மடியில உட்காரவை, கிட்டவே. அவர்களை ஒருபோதும் விட்டு விடாதே. இந்த 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 அறிவு வந்ததற்கு பிறகு என்னுடைய வகுப்பில் யாரும் ஃபெயில் ஆனது இல்லைங்க. 25வது வருஷம் இது நான் டீச்சரா. விட்டதில்லை. யார் மீது கவனம் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லி நான் அப்ளை பண்றேன். ஏதோ ஒரு காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்றேன். அப்ளை பண்றதுக்கு தான் பைபிள், வாழ்வதற்கு தான் பைபிள். செத்த அப்புறமா கிடைக்கிற ஞானத்திற்கு அது 2வது 3வது 4வது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரீட்
டு லிவ் a righteous life. அறம் சார்ந்த ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு உன் வாக்கு என் பாதையின் விளக்கு. பா, கண்ணில்லாத ஒருத்தர் வழியில கையில ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வந்தார். ராத்திரி நேரம் வேகமா ஒருத்தன் மோதிட்டான். மேல கீழே விழுந்துட்டாங்க 2 பேரும். மோதனவன் கேட்டான். அவன் இளைஞன், அறிவில்ல, கண்ணு தெரியாதா? ஆமாப்பா தெரியாது. சரி சரி போ, பரவாயில்ல போ அப்படின்னு. அவன் அப்படியே தொழாவி சட்டையை பிடிச்சி நிறுத்தினார் பெரியவர். இரு, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் ராத்திரியில பயணம் போறேன். உனக்கு ராத்திரியில கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தானப்பா விளக்கு பிடிச்சிட்டு வந்தேன். நான் பிடித்து வந்த விளக்கே நீ பார்ப்பதற்காகத்தானே. அதை பார்த்தும் கூட என் மீது மோதிய நீதான் குற்றவாளி. நான் தான் உன்னை மன்னிக்க வேண்டுமே தவிர நீ என்னை மன்னிப்பதற்கு ஒன்றும் இல்லைனார். ஒரு ஞானியின் கதை இது. கைவிளக்கு என்பது என்ன? நாம் யார் மீது மோதிவிடக்கூடாது, மற்றவர்கள் நம் மீது மோதிவிடக்கூடாது. இதுதானே. இதற்கு படிங்கிற பைபிள. யாக்கோபு சொன்னது யாக்கோபுக்காகவோ அல்லது யோசேப்புக்காகவோ அல்ல, நமக்காக. நமக்காக சேகரிக்கப்பட்ட வார்த்தைகள் இப்பொழுது நம் கையில் கிடைக்கின்றன. எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் நாம். இந்த உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும்னு தெரிந்த பெரியவர்களை விட்டுட்டு தெரியாத குழந்தைகளுக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப பெரிய டவுட் பாது. நான் போய் கேட்டேன், அது என்னன்னு பார்த்தா ஒண்ணும் இல்லப்பா, அது ஒரு சிறிய சம்பவம். ஒரு முதலாளி இருக்கார், அவர் போறார், அவர் தான் ஆண்டவர். போறார், போகும்போது ஒரு 3 பேரை கூப்பிடுறார். இந்தப்பா நீ கொஞ்சம் காசு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் காசு. நான் ஒரு 3 மாசம் ஆகும் வரத்துக்கு, 3-4 மாசம் ஆகும். நான் போயிட்டு திரும்பி வரும்போது இதை சரியா பயன்படுத்தி வைங்க, நான் வந்துருவேன். கணக்கு சொல்லணும். வந்தார் 6 மாசம் கழிச்சு ஆண்டவர். எந்த சித்தாந்தத்திற்குள் இருக்கிறீர்களோ அந்த சித்தாந்தத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறேன் நான். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. முதலாவர்கிட்ட கேட்கிறார். அவர் கையில கொடுக்கிறார். ஆண்டவரே, 4 பணம் கொடுத்தீர்கள், நான் இரட்டிப்பாக்கி இருக்கிறேன். சிறிய பணத்தை உழைப்பினால் இரட்டிப்பாக்கி இருக்கிறாய். உன்னை சகல விஷயம், அது சகலங்கிற சொல் இதுல என்ன மாதிரி வருதுன்னு பார்க்கணும். அனைத்து விஷயங்களுக்கும் உலகத்திற்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். 2வது ஆள் கிட்ட 2 பணம், அவர் 4 ஆக்கி வச்சிருக்கார். உனக்கு இன்னும் குறைவாக கொடுத்தேன், ஆனால் உன் உழைப்பின் மூலமாக அதை நீ இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறாய். சகல விஷயங்களுக்கும் நான் உன்னை அதிகாரியாக்குவேன். 3வது ஆளு நம்மள மாதிரி ஆள். என்னப்பா சார், 1 ரூபா தந்துட்டு போன சார். குடு. இந்தா சார், இரு சார், புதைச்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். என்னப்பா 1 ரூபா? என்ன சார் 1 ரூபா கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட? என்ன சொன்ன? திரும்பி கணக்கு சொல்லணும். இது வேற, நான் எங்கேயாவது போட்டு அது ஏதாவது காணாம போய் உன் கோவத்துக்கு எதுக்கு? இந்தா உன் காசை வச்சுக்கோன்னு. உடனே கோவம் வந்துச்சு ஆண்டவருக்கு. கொடுத்ததில் பணி செய்யாமல், சோம்பேறியாக, உழைக்காமல், என் மீது பழி போட்டு நீ எந்த ஒரு நன்மையையும் நிகழ்த்தாமல் வாழ்ந்தாய். கொடு என்று கையில் இருந்து அத்தனையையும் பறித்து கொண்டார். அப்பொழுதுதான் சொன்னார், உழைப்பும் நேர்மையும் உயர்வும் இருக்கின்றவனுக்கு தரப்படும், அது எதுவுமே இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னார். இது பைபிள். அப்ப நமக்கு பயம் வருதா? உழைச்சா இறைவன் இரட்டிப்பாக்குவார். சோம்பேறியாக இருந்தால் இருப்பதும் பறித்து கொள்வார். இல்லைங்க, 1998 நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது இப்படி இல்லை. இதை பெரியவர்கள் இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறீர்கள். வல்ல இறைவன் உங்களுக்கு சகல விஷயங்களுக்கும் உங்களை அதிகாரியாக்குவார். இது பிரார்த்தனை தான், ஆசீர்வாதம் இல்லை, பிரார்த்தனை. எங்க அம்மாட்ட நான் கேட்டேன் ஒரு வாட்டி, ஃபாதர், நான் நிறைய விஷயங்களை எங்க அம்மாட்ட கேட்பேன், எங்க அம்மா எனக்கு பதில் சொல்லுவாங்க. நிறைய பெற்றோர்கள் பதில் சொல்றதே இல்லை, சிரிச்சிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா தலையில தட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு என்ன தெரியும், இப்படியே கேள்வி கேட்கறதே இதுக்கு வேலை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா எங்க அம்மா எனக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு பதில சொல்றேன். எனக்கு குரான்ல ஒரு வாக்கு, இறந்ததுக்கு பிறகு இறைவன் நம்மை உயிருடன் எழுப்புவார். சரியா?
எழுப்பினால் நாம சொல்லவே வேண்டாம். என்னென்ன தப்பு காரியம் பண்ணாங்க இந்த உறுப்புகள் சொல்லுமா சாட்சி. ஆமா நான் இதை பார்த்தேன், ஆமா இதை நான் எடுத்தேன், ஆமா இதை நான் இப்படி செஞ்சேன். இந்த பொய் சொன்ன நாக்கு, பல்லு, வாய், கண்ணு, தோல், உடம்பு எல்லாம் சாட்சி சொல்லுமா. அப்படி இருக்குதா? எனக்கு ஒரு டவுட். நம்மளதான் செத்த அப்புறமா புதைச்சிருவாங்களே, புதைச்சாதான் நம்ம மண்ணு மண்ணா காணாம போயிருவோமே, அதுக்கு மேல 10,000 பேரை புதைச்சிருவாங்களே, எப்படி நம்மள உயிரோட எழுப்புவார்? அப்ப எப்படி கை கால்லாம் வரும்? எங்க அம்மா சூப்பரா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சிங்க. அதான் குருமார்கள் தர வேண்டிய ட்ரீட்மெண்ட். எங்க அம்மா தந்த ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? இங்க வா, உங்க மாமா கல்யாணம் கேசட், அப்பெல்லாம் இந்த கேசட் உள்ள போட்டு எடுப்போம்ல, என்ன சொல்லுவாங்க அதை? VHS. கரெக்ட், உள்ள போட்டோம். அம்மா சொன்னாங்க, மாமா 12 வருஷத்துக்கு முன்னால வர்றாரு, சின்ன பையனா பூலாம் போட்டுட்டு இப்படி நடந்து வர்றாரு. அப்ப அவங்க மாமனார் வர்றார், மோதிரம் போடுறாரு. அம்மா சொன்னாங்க ஸ்டாப். நான் நிறுத்தினேன். ரீவைன். போட்ட மோதிரத்தை மாமனார் கழட்டுறார். ரீவைன் பண்ண சொன்னாங்க. பிளே அப்படின்னா மறுபடியும் போடுறேன். ஸ்டாப். மறுபடியும் ரீவைன், கழட்டுறார். மறுபடியும் ஸ்டாப் போடுறேன். அப்புறம் அவன் சாப்பாட்டுக்கு போனார். சாப்பாட்டுல வந்து எல்லாரும் உட்காராங்க, சாப்பிட்றாங்க, வாயில இருந்து எடுக்கிறாங்க, மறுபடியும் சாப்பிட்றாங்க, மறுபடியும் முடிக்க. அம்மா சொன்னாங்க, 12 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு விஷயத்த நீ ஒரு டேப்பை வச்சுட்டு ரீவைன் பண்ற, ஃபார்வர்ட் பண்ற, ஸ்டாப் பண்ற, பாஸ் பண்றியே, உன்னாலேயே இது முடியுதுன்னா உன்னை படைச்ச ஆண்டவரால உன்னை ஸ்டாப் பண்ணி, பாஸ் பண்ணி, ஃபார்வர்ட் பண்ணி ரீவைன் பண்ண மாட்டாரா? இது விசுவாசத்துக்கு எங்க அம்மா சொன்னது. அது எந்த அளவுக்கு லாஜிக்லாம் எனக்கு தெரியாது. ஒரு குப்புன்னு ஒரு பயம் வந்து. இளைஞர்களே, இந்த சவாலை சந்திக்க வேண்டும் என்றால் ஞானம் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆயுதம். கல்வி மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆயுதம். நம் கையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தை, இந்த நாம எத்தனை பேருக்கு தெரியல, மூல நூலை யாரும் படிக்கிறதே இல்லை. இப்ப சிலப்பதிகாரம், கம்பராமாயணம்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து உரை தேடி போவாங்க. நான்லாம் மூல நூலை படிப்பேன். ஒரு வாட்டி படிச்சா புரியாது, 2 வாட்டி படிச்சா புரியாது, புரியறதுக்காக கொஞ்சம் உரைநூல் பக்கம் போவேன், மறுபடியும் இங்கே வந்து படிப்பேன். எனக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் புரியும். யாரோ ஒருவர் பேசுவதை கேட்பதை விட டைரக்டா நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே கிடைக்கின்ற ஞானத்தின் வெளிச்சம் வேறு. அது அவர்கள் பார்வை, அவர்களுக்கு அவ்வளவுதான் புரிந்தது, அவர்கள் எனக்கு சொல்லிவிட்டார்கள். உனக்கு இதை விட பெட்டரா உங்க வாழ்க்கையில உனக்கு புரியலாம் இல்லையா? டைரக்டா படிச்சு. நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. பூசைக்கு வரீங்கல்ல, அன்னைக்கு என்ன வசனம் சொல்றாங்களோ அந்த வசனத்தை நோட் எடுங்க. நோட்ஸ் எடுத்துட்டு, அவங்க சாதாரணமா ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதை ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு விவிலியத்தின் இருக்க பல பக்கங்களிலிருந்து அந்த கருத்துக்கு ஸ்ட்ரென்தன் பண்ற வசனங்களை எடுத்து கொடுத்திருப்பாங்க. அது ஒரு பயிற்சியா, ஒரு டூலா பயன்படுத்துங்க. புத்திசாலி குழந்தைகள் அதை பயன்படுத்துவீர்கள். நோட் போடுங்க. என்னென்ன வசனத்தை சொன்னார்னு நோட் போடுங்க. அது எல்லாத்திற்குமான பொருள் அவர் ஒரு விஷயத்த சொல்லி இருப்பார். அதை இப்போ விசுவாசம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா பெற்றோரை மதித்தல்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஏழைகளுக்கு உதவி செய்தல், இல்லை சபையை கட்டி எழுப்புதல், ஏதோ ஒரு விஷயம். ஆரோ மார்க் போட்டு அந்த வார்த்தையை போட்டுக்கோங்க. நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு இறை அருளால் வேறு சில வெளிச்சங்கள் அந்த வசனங்களில் இருந்து கிடைக்கலாம். அதுதாங்க 2000 வருஷம் கழிச்சோம் இன்னைக்கும் புதுசா இருக்கு. என் வாழ்க்கைக்கு அது தீர்வு சொல்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ராஜா தாவீது. தாவீதினுடைய வரலாறை நான் பைபிள் மூலமாகத்தான் படித்தேன். அந்த வசனங்களின் மூலமாகவே படிக்கிறேன். வார்த்தைகளுக்கு கூடாக சிக்கிக் கொள்ளாமல் நின்னு நிலைச்சு அந்த வார்த்தைகளை உள்வாங்குகிறேன் நான். பர்சனோங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா குழந்தைகளே, முகமூடின்னு அர்த்தம். பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண முடியாது, கரெக்டா வச்சுக்கலாம். இங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொன்னா நம்பாதீங்க. உங்க பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணவே முடியாது. இப்போ முகமூடியை அணிதல்னு பேர். அதுக்கு முகமூடியை எங்க அணியணும்? கணவரிடத்தில் நான் மனைவியாக நான் ஒரு முகத்தை காட்டுகிறேன். ஆசிரியராக மாணவியிடத்தில் வேறு முகம், எனக்கு தாயாக என் மகனிடத்தில் வேறு முகம், மகளாக என் தாயிடத்தில் வேறு முகம். நான் என் கணவரிடத்தில் காட்டுகின்ற முகத்தை என் குழந்தையிடம் காட்டுவதில்லை. இந்த தெளிவுதான் பர்சனோ.
இந்த தெளிவிற்கான உள் கட்டமைவு இருக்கு இல்லையா, அந்த உள் கட்டமைவை சரியாக கட்டமைத்தல். இந்த சரியா கட்டமைக்கிறதுங்கிற சொல்லு இருக்குல்ல, அது எப்பொழுது வரும் என்றால் தொடர் வாசிப்பினால், தொடர் நல்ல விஷயங்களை கேட்பதினால் வரும். நம்ம காது இருக்குல்லப்பா, காது, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சொல்லு இருக்கு பைபிள்ல. என்ன சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் முழு கான்சன்ட்ரேஷனோட அவங்க சொல்கிறத கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து பயனடைவாங்க. சும்மா அப்படியே போகிற போக்கில் கேட்டுட்டு போகிறவங்க யாருக்கும் அதோட அர்த்தம் கிடைக்காது. காது எல்லாருக்கும் தான் இருக்குது, எல்லாருமே தான் கேட்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாருமே கேட்குறோம், ஆனால் அதில் இருக்க கருத்தை யாரெல்லாம் உள்வாங்குறாங்களோ அவங்க அதனால பயனடைவாங்க. அப்போ கேட்பது என்பது புலன். காது இருக்குல்ல, காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். இட்ஸ் an ஆர்டர். இறைவனிடமிருந்து வந்த ஆர்டர். பிசிக்கல் கிடையாது, மெட்டாபிசிக்கல். பாருங்க, காதுக்கு மூடி கிடையாது, கண்ணுக்கு மூடி இருக்கு. கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். இங்க ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா விஷமுறிவு உண்டு, தப்பா கேட்டுட்டீங்கன்னா அதை நம்பிட்டீங்கன்னா விஷமுறிவு இல்லை. அதனால்தான் பைபிள் கிளியரா சொல்லுது, காது இருக்கின்றவர்கள் நான் சொல்வதை கேட்க கடவீர்கள். இட்ஸ் an ஆர்டர். என்ன சொல்றார்? அது ஒரு உருவகமா இருக்கும். பைபிள் கதைகள் எதுவுமே நேரடியாக சொல்லப்படுவதில்லை, ஒரு உருவகம் வைத்து சொல்லப்படும். ஞானவான்கள், காது இருக்கின்றவர்கள் அதனுடைய உட்பொருளை தெரிந்து கொள்கிறார்கள். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். ஏ அப்பா, சில விதைகள் எங்க நல்ல நிலத்தில் விழுந்துச்சு, அதுக்குள்ள தவிடுங்க. இவ்வளவு ஆசை நல்ல நிலத்துல விழுந்துடணும்னு இல்லையே. இல்ல, வழியோரம் விழுந்தன, பறவைகள் பட்சித்து போட்டன. அடுத்தது பாருங்க, நான் எப்பவுமே குழந்தைகளை இந்த சர்ச்சுக்கு போய் சில பிரசங்கங்களை கேட்கும் பொழுது புரியாத சில விஷயங்கள் புரிய தொடங்கும் எனக்கு. அங்க நீங்க எல்லாம் பைபிள் வாசிப்பீங்கல்ல, தப்பு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வெரி குட். என்ன பண்ணுவீங்க? திருப்பி வாசிப்பீங்க. ஏன்? மந்திர சொல் தப்பா உச்சரிக்க கூடாது, என்ன சொல்லோ அதை சொல்லணும். நீங்க அப்படி படிக்கணும். அத எது சொன்னாலும் அது இதில் இப்படி இருக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்டோம்னா நம்ம யாராலும் ஏமாற்ற முடியாது தானே. பாருங்க, சில விதைகள் பாறையில் விழுந்தன. அது இல்ல தம்பி ஞானம். பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் மழை பெய்தவுடன் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. இந்த ப்ராசஸை யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு, கிடைக்குது, ஆழம் இல்ல, முளைக்கிறீங்க. வாழ்க்கை உங்களை கொண்டு வந்து வீசும் பொழுது வெயில் பட்டு கருகி போகிறீர்கள். சில விதைகள் முட்களில் விழுந்தன, நெருக்கடிச்சு ஒண்ணுமில்ல. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அது இல்ல விஷயம். நான் எப்பவுமே இப்படி சொல்றேன் பாருங்க, வாசிக்கிறது கடகடன்னு வாசிட்டு போவாதீங்க குழந்தைகளே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இன்றைய தலைமுறையை பார்க்கறதுக்கே வருத்தமா இருக்கு. எங்க ஒருத்தர் செத்து போனாருங்க, RIP. ஏன் சொல்ல வாயில ரெஸ்ட் இன் பீஸ்னு அதை எழுத, என்ன RIP? நீ செத்தாலும் அதான், உனக்காக கூட யாரும் ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் புரிய மாட்டேங்குது நமக்கு. சொல் புரிந்தால், அதற்கான பொருள் புரிந்தால் வாழ்க்கையின் தரம் என் குழந்தைகளே மாறும். பைபிளை ஒரு வார்த்தை கூட, அந்த வார்த்தையின் ஆழ அர்த்தம் மிஸ் பண்ணாம வாசிச்சிருங்க. கொஞ்சம் லேட் ஆகும். நாம் சில விஷயங்களை ஆழமாக புரிந்து கொண்டால் நமக்கான வாழ்க்கையை நாம் சரியாக வடிவமைப்போம். ஆழமா படிங்க. இதுல என்ன தெரியுமா மேட்டர்? சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, நான் கற்றுக்கொண்டு கண்ணீர் வடித்த இடம்.
அந்த விதைகள் சில 30ஆகவும், என்னங்க சொல், சில 60ஆகவும், சில 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க. என்ன அர்த்தம்? 100 வாங்கினவங்க தான் ஜெயிச்சவங்க கிடையாது. நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30 தான் விழுந்துச்சு, 30 போகம். ஃபெயில் ஆகக்கூடாது, தோக்கக்கூடாது. இதைத்தான் பைபிள் சொல்வதாக நான் கருதுகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ராஜா, ஆனால் அவர் செய்த தவறுக்கு இறைவன் தந்த தண்டனை ரொம்ப பெருசு. தாவீது, நான் விரும்பிய தேவாலயத்தை நீ எழுப்ப மாட்டாய். எந்த இறைவன் நம்மை நேசிக்கிறானோ, நாம் தவறு செய்தால், அவனுடைய விருப்பத்திற்கு எதிராக நம்முடைய இச்சைகளை நாம் முன்வைத்தால், ஏதோ செல்லம் கொஞ்சிறாருங்கிறதுனால கடைசி வரை நம்மளை தூக்கி போட மாட்டார். எங்க அறுக்கணுமோ அங்க அறுத்து போடுவார் என்பதனை சொல்லுகின்ற வேதம் விவிலியம். எப்படிங்க வரான் தாவீது? நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், ஸ்டே லைக் தாவீது. அது ஸ்டார்டிங்ல இருந்தால தாவீது. அடுத்தவன் மனைவியின் மீது ஆசைப்பட்டானே, அவன் இல்லை. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள்ங்க, நமக்கு முன்னால கொடுக்குதுங்க பைபிள். நம்ம வாசிக்கணுமே, புரியணுமே. நான் பார்த்து வியந்த ஒரு பிள்ளை தாவீது. ஆடு மேய்க்கிறான். மேய்க்கிறாரா? 8வது குழந்தையா? கையில ஒரு உண்டிகோல் வச்சிருந்தார். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லாரும் ஏதோ ஒண்ணு வாசிப்பாங்க, புல்லாங்குழல் வாசிப்பாங்க. அவர் மட்டும் டிஃபரெண்டா ஏதோ எடுத்துட்டு போய் இருக்கிறாரு. மேண்டலின் மாதிரி ஏதோ ஒண்ணு. அதான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன் நான். அது கொண்டு போற வாசிக்கிறார். நான் என்ன சொல்றேன்? ஸ்டே டிஃபரெண்ட். டோன்ட் ட்ரை டு டூ திங்ஸ். எப்போ பார்த்தாலும் வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு நினைக்காத. ஆனா எது பண்ணாலும் அது வித்தியாசமா பண்ண. எது பண்ணாலும் அது வித்தியாசமா பண்ண. உனக்குன்னு அறிவு இருக்குல்ல, நீ பொக்கிஷம். இந்த உலகம் 800 கோடி மக்களை கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னை போல் ஒருத்தியோ ஒருவனோ இந்த பூமியில் அந்த 800 கோடி மக்களில் வேறு இல்லை. நீ மட்டும்தான். First feel that you are unique. நீ இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மனிதனாக படைக்கப்பட்டு அறிவு பெறுகின்ற, ஆற்றல் தருகின்ற அந்த வாய்ப்புகளை எல்லாம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. ஸ்டே டிஃபரெண்ட். அவர் மேண்ட்லின் கொண்டு போனாரா? வாசிக்கிட்டே இருக்கார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க டிஃப்ரெண்டா ஏதாவது செஞ்சீங்கன்னா, பேசுனீங்கன்னா, அது யார் காதுலயாவது விழும். இப்ப இந்த ஃபாதர் காதுல நான் பேசினது விழுந்த மாதிரி கூப்பிட்டு நிக்க வச்சுட்டாரா? இத்தனை குழந்தைகள் மத்தியில் பேசுறேனா? இப்படி அவன் காட்டு நடுவுல வாசி இருந்தவன் ராஜா போனான். ஏய், யார்ப்பா இது, இவ்வளவு நல்லா இசை இருக்கேன்னு நின்னான். கூட்டு வாடா அவன. போய் கூட்டு வந்தாங்க. குழந்தை ரொம்ப நேர்மையானவன். சார், அரசாங்கத்துக்கு வாசிக்கிறியா? பாருங்க, காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு எங்க வாய்ப்பு வருது? அரசாங்கத்துல, சபையில. அவ்வளோ சூப்பரா வாசிக்கிறவா. சின்ன பிள்ளை இவரு. இவரை மட்டும் போருக்கு கூப்பிடல. என்னன்னா, கோலியாத்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் எல்லாரையும் அடிச்சு சாப்பிடுறார். வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். எல்லா இளைஞர்களையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? நீ வீட்டுக்கு ஓடி போயிடுன்றாங்க. நேரா வரா, போர்க்களத்தை வெடிக்க பார்க்க. நேரா கோலியாத் எல்லாரையும் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான், பிச்சுக்கிட்டு இருக்கிறான். தளபதி கிட்ட போய் அவர் கேட்கிறார், பைபிளை இன்னைக்கு என்ன பண்ணுங்க, போய் இன்ட்ரெஸ்டான பகுதி எடுத்து வாசிச்சு பாருங்க. நான் சொல்றது கரெக்டா, நான் ஸ்கிரீன் பிளேவா சொல்றேன். இட்ஸ் a ஸ்கிரீன் பிளே. ஒரு மர்ம நாவல் படிக்கிற மாதிரி இருக்குங்க. பல இடங்கள்ல ஒரு வார்த்தை கூட விடாம படிக்கிறேன். நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டிய புத்தகம் இல்லை விவிலியம். நாம் எல்லோரும் படிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நூல். சில பேர் இது நமக்குன்னு வச்சுக்கிறதுனாலதான் ஒரு தொல்லைய. பாருங்க, போய் பார்த்துட்டே இருக்கும்போது நேரா தளபதி கிட்ட கேட்கிறார். அவரு இங்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவீத. சார்,
நான் அடிக்கிறேன் சார். ஒரு பார்த்து சிரிக்கிற. நீயா? ஆமா சார், வெப்பன் வச்சிருக்கேன் சார். என்னடா வெப்பன் வச்சிருக்கிற நீ? பகால்னு எடுத்தாரு பாருங்க நீங்க சொன்ன. சிரிக்கிற தளபதி. இதை வச்சுக்கிட்டு கோலியாத் அடிப்பியா? பறவைகளை அடித்து பழக்கப்பட்டிருக்கிறாய். அவன் அரக்கன். இல்ல சார், பைபிள் அடிக்கோடு. இல்ல சார், நான் என் ஆடுகளை தின்ன வரும் ஓநாய்களையும் சிங்கங்களையும் அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன். விடுங்க சார் என்ன. நிஜமா போ. நேரா போனா குறி வச்சான் பாருங்க. பைபிள் சூப்பரா சொல்லும். நெத்திக்கு கொஞ்சம் வலதுபுறத்தில் அடிக்கிறான். ஏன் தெரியுமா? தாவீது ரியல் லீடர். அவன் சிங்கங்களை எங்க அடிப்பானா? இங்க அடிச்சா சிங்கம் செத்துரும். சிங்கத்தை சாவடிக்கிறது இல்ல தலைவனின் நோக்கம். என் நாடுகளிலிருந்து அவன் பாதுகாக்கப்படணும், அது மயக்கம் அடையணும், அவ்வளவுதான் அடிப்பான். அது மயக்கம் அடையும் போது இவன் ஆடுகளை ஓட்டிட்டு வந்துருவான். அது மறுபடியும் ராஜாவா சுத்திட்டு இருக்கும் காட்டுல. கொல்வது அல்ல தாவீதின் நோக்கம். அதே மாதிரி அடிச்சிட்டான். இங்க விழுந்துருச்சு. பயிற்சி தானே. டொம்முன்னு விழுந்துட்டாரு கோலியாத்து. எல்லாரும் ஜேஜேக்காரம் பண்றாங்க. கோலியாத் விழுந்தான், கோலியாத் விழுந்தான். எல்லாருமே தாவீதை தேடுறாங்க. என்னடா பண்ண? எல்லாரையும் விட்டுட்டு பைபிள் படிச்ச போது எனக்கு தரை நகர்ந்தது. எனக்கு எல்லாரும் படையெல்லாம் இந்த பக்கம் இருக்க, கோலியாத்தை நோக்கி போனான் அந்த வீரன். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? இரு சார், அந்த கல் இருக்குல்ல, அவன் அடிச்ச கல்லு, அதை நான் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிற கல்லு, அது அவன் நெத்தியில போய் மாட்டிக்கிச்சு. எந்த வீரனும் தன் ஆயுதத்தை களத்தில் விட்டு வருவதில்லை, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சார்ன்ட்டான். போனார் பாருங்க. கரகரன் ஏறி அதை எடுக்கும் போது அவனுக்கு முழிப்பு வரணும். அவன் ஏன கத்தன பாருங்க. சரச அவன் தான் லீடர். சர அவனுடைய மடிக்க வந்தான். அவன் கத்திய உருவினான். சரன்னு அவன் கழுத்துக்கு போனான். கழுத்தை ஒரே வெட்டினான். கீழே இறங்கிட்டான். அவனுக்கு உடனடியாக அவன் ஒரு தலைவனாக அறியப்படுகிறான். நாம் எங்கே வீரத்தை காட்ட வேண்டும், எங்கே விவேகத்தை காட்ட வேண்டும், அதற்கான பயிற்சியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொண்டதற்கு பிறகு நாம் எங்கே தவறு இழைக்க கூடாது. அதிகாரம் என்பது நம்முடைய எந்த ஒரு மனித பலவீனங்களையும் அது ஆட்கொண்டு விடக் கூடாது என்பதற்கான அனைத்து சாட்சியங்களையும் பைபிள் தருகிறது. நீங்கள் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அதை படித்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று 1000 பேர் சொல்லுவார்கள். நான் இப்படித்தான் புரிந்து கொள்கிறேன் தாவீதை. David is a hero. It's a fantastic hero. என்ன எல்லாம் செய்தார். அவருடைய அந்த சங்கீதம் படிக்கும் போதுதாங்க அவருடைய பிரார்த்தனைகள்ல நடுங்கி போகிறேன் நான். 51 படிச்சு பாருங்களேன். வாசிக்க அதுவும் பிரமாதமா மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்கள். பழையத்திலே இருந்த சமஸ்கிருத சொற்களை எல்லாம் அகற்றிவிட்டு நமக்கு புரிகின்ற இன்றைய மொழியில் நமக்கு விவிலியம் கையில் கிடைத்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். Stay positive. Bible is a positive book. It gives positive vibration. கடவுளை விட எனக்கு நண்பன் முக்கியம் இல்லை என்று சொல்லுபவன் பைபிள் படிக்கிற குழந்தை. தவறான விஷயங்களுக்கு நோ சொல்றவன் பைபிள் படிக்கிற குழந்தை. ஏதேனும் அநியாயம் நடந்தால் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய குழந்தை பைபிள் படிக்கக்கூடிய குழந்தை. வாசி. புரியவில்லையா? ஒரு நோட் வச்சுக்கோ, நோட்ஸ் போடு. பெரியவர்களிடத்தில் கேட்டு விசாரி. மறுபடியும் 5 வருடம் 10 வருடத்திற்கு பிறகு அதே பகுதியை வாசி. இந்த விளக்கத்தை பார். உன் மனம் வேறு விளக்கத்தை தரும். விவிலியம் ஒரு புத்தகம் என்பது மூடத்தனம். விவிலியம் நம் பாதைக்கு விளக்கு என்பது மூலத்தனம். இந்த மூலத்தனத்தை உண்மையாக உணர்ந்திருத்தல் என்பது மட்டுமே நம் பாதையில் இருள் இல்லாமல் வெளிச்சம் எப்பொழுதும் இருக்கும் என்பதற்கான உண்மையாக இருக்கிறது. அத்தகைய செய்தியை கண்டிப்பாக அந்த விளக்கை நம்முடைய பாதையில் நாம் கண்டு அனுபவிக்க வேண்டும்.